கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னலிசம். எப்பப்பெல்லாம் நம்ம பாரதம், இந்தியா, தேசியம் அப்படிலாம் பேசுகிறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு ஒரு விஷயம் ஃப்ளேரப் ஆகும். அது பெருசாக பிரம்மாண்டமாக பூதாகரமாக வரும். என்னது? கர்நாடகா தமிழ்நாடு சண்டை, ஹிந்தி எதிர்ப்பு, காவேரி பிரச்சனை, மாநில உரிமை, இதெல்லாம் வரும். எதற்காக இது கிளப்புறாங்க? எப்பயுமே நீங்கள் தேசியம் சார்ந்து தேசிய உணர்வோடு இருந்து விடக்கூடாது, சரிங்களா? அப்புறம் இப்படி பேசுகிறாங்களா, ஸ்டேட் வைஸ், அதாவது மாநில உரிமை இதெல்லாம் பேசுவாங்க. இதே ஆளுக தான் என்ன பேசுவாங்க அப்படின்னா குளோபல் சிட்டிசன்ஷிப் போவாங்க. நம்ம வந்து உலகம் ஃபுல்லாக நம்மளுக்கு சொந்தம், அதனால் யாரையும் ஒதுக்கி வைக்கக்கூடாது, இவங்களே தான் அதுவும் பேசுவாங்க. எதுக்காக அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் தேசியம் பக்கம் போயிடக்கூடாது, மற்றபடி நீங்கள் எந்த பக்கம் வேணால் போய்க்கலாம். அதற்காக க்ரியேட் பண்ணுற நரேட்டிவ்ஸ் தான் இது. அப்புறம் தேசியவாதமாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்டி நேஷ்னல். என்ன சொல்லுவாங்க, நீங்கள் எப்பப்பெல்லாம் தேசியத்தை பற்றி பேசுகிறீங்களோ அப்பப்போல்லாம் வந்து ஃபாசிசம், ஹிட்லர் அப்படி பேசுவாங்க. எதற்காக பேசுகிறார்கள்? அவங்கள நெகட்டிவாக ப்ரொபகேட் பண்ணி நீங்கள் நாடோ நாட்டுப்பற்றோ உங்களுக்கு வந்துடக்கூடாது. இதெல்லாம் தான் நெரேட்டிவ் செட்டிங். சம் ஆஃப் த ஃபேமஸ் நெரேட்டிவ், எல்லா நெரேட்டிவ் செட்டிங் சொல்ல சம் ஆஃப் த ஃபேமஸ் நெரேட்டிவ்ஸ். இப்போ இந்த எல்லா நெரேட்டிவ் செட்டிங்லேயும் ஒன்று காமன். என்ன காமன்? இது நான் சொன்ன எல்லா நெரேட்டிவ்ஸ், எஜுகேஷன், ஃபேமிலி, லைவ்லிஹுட்டு, நேஷ்னலிசம், இது அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, கன்சியூமரிசம், இது எல்லாத்துலேயும் வந்து ஒன்று காமன். என்னது? ஃபேமிலி செட்டப்பை அழிக்கணும். இந்தியாவில் இருக்க ஃபேமிலி செட்டப்பை அழிக்கணும். அதுக்காக தான் இது எல்லாமே செட் பண்ணுறாங்க. ஃபேமிலி செட்டப் அழிஞ்சிட்டா ஈஸியாக வந்து நம்மளை வந்து கன்வெர்ட் பண்ணிடலாம். நல்லா சண்டை போட்டுலாம் ஜெயிக்க முடியாது. 800 வருஷம்லாம் காத்திருக்க வேணாம், 50 வருஷத்தில் முடிச்சிடலாம். ஃபேமிலி செட்டப் மட்டும் முடித்தாங்கன்னா 50 வருஷமாக அடுத்தது வந்து நம்மெல்லாம் வந்து இங்கே வந்து என்ன சொல்கிறது, சண்டே மாஸ் கொண்டாடுற அளவுக்கு ரெடி பண்ணிடுவாங்க. அதுதான் உங்களோட இது. 50 வருஷத்தில் ஃபேமிலி செட்டப் மட்டும் இந்தியாவில் உடச்சிட்டா ஈஸியாக நம்ம எல்லாமே மாறிடுவோம். அதற்காக பண்ணுற வேலை தான் அது. இப்போ இந்த நெரேட்டிவ் செட்டிங்னால் நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஓவர் கன்சப்ஷன். நம்மளுக்கு தேவைக்கு அதிகமாக நிறைய விஷயங்கள் வாங்குவோம். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 8000 சம்பளத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். இன்றைக்கி வந்து 80,000 சம்பளத்தில் கஷ்டப்படுறோம். ஏன்? நிறைய விஷயம் வாங்குகிறோம். 8000 சம்பளத்தில் இருக்கும்போது சைக்கிளில் போகணும், பஸ்ஸில் போகணும், ட்ரெயினில் போகணும். இன்றைக்கி வந்து 12,000 சம்பளத்தில் நம்ம வந்து மாருதி கார் வச்சுருக்கோம் வீட்டில். மாருதி காருக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை மெயின்டெனன்ஸ் 6,000 ரூபா, மாதத்துக்கு ஒரு தடவை பெட்ரோல் 6,000 ரூபா. 12,000 சம்பளம் அதுக்குமே போயிடுச்சுன்னா சாப்பிட்றதுக்கு, ட்ரெஸ்ஸுக்கு, மற்ற இதுக்கெலாம் வேணும். ஃபோன் இருக்குது, ஃபோன் ரீசார்ஜ் பண்ணணும், பெட்ரோல் அடிக்கணும், அப்புறம் சினிமாவுக்கு போகணும். ஒரு வாரம் சினிமாவுக்கு போனால் 2,000 செலவாகும். இதெல்லாம் எங்கேருந்து இந்த கல்ச்சர் வந்துச்சு? ஓவர் கன்சப்ஷன். ஸோ குளோபல் மார்க்கெட் ஃபோர்ஸஸ் வந்து நம்மளை வந்து டியூன் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்புறம் ஓகிசம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகிசம்னா என்ன அப்படின்னா, நம்ம தூங்கிட்டு இருக்கோமாமோ நம்மளை எழுப்பி விட்றாங்களாமா. ஓகிசம் என்ன பண்ணணும்? எந்திரிச்சோன்னே என்ன பண்ணுவோம்? கசமுசனை கட்டணும். இதெல்லாம் இப்போ நார்மலாக போயிட்டுருக்கோ அதெல்லாம் அழிக்கணும். எதிர்த்து போராடுறது தான் ஓகிசம். எதையை எதிர்த்து போராடணும்? எதை வேணால் எதிர்த்து போராடுவோம். விவசாயிகள் எதிர்த்து போராடினாங்க. எதுக்கு போராடினாங்கன்னு யாருக்குமே தெரியாது. டெய்லி 3 வேளை சோறு போடுவாங்க, நைட் வந்து சாராயம் கொடுப்பாங்க. எதுக்காக போராடினாங்க? ஆனால் இன்றைக்கி முடியும் எதுக்காக போராடினாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ ஏன் போராடலன்னு யாருக்கும் தெரியாது. ஏன் அப்படின்னா இப்போ பணம் வர்றதில்ல, போராடுறதில்ல, அவ்வளோதான். டெல்லியில் ஆட்சி மாறிடுச்சு, பணம் வரல, அதனால் இப்போ போராடுறதில்ல, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். சரிங்களா? அப்புறம் நம்மளுக்குள்ள ஒரு பயம் எப்போவுமே. இப்போ லேட்டஸ்ட்டாக நாக்பூரில் ஒரு பிரச்சனை. நாக்பூரில் பிரச்சனை பண்ணது வந்து இதுக்காக இல்லை. அவங்க வந்து நம்மளுக்கு வந்து நாக்பூரில் இருக்கவங்கள மட்டும் அடிக்கிறதுக்காக இல்லை, அங்கே நம்மளோட முக்கியமான ஸ்ட்ராங் ஹோல்டில் சண்டை போட்டால் இங்கே பயந்துக்கும், இந்தியா முழுவதும் பயந்துக்கும். அந்த பயத்தை க்ரியேட் பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ணுறது. ஸோ இந்த நெரேட்டிவ்ஸ் எல்லாம் நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றது? இளைஞர்கிட்ட இதை வந்து ஓவர் கம் பண்ணி வர நம்ம கற்றுக் கொடுக்கணும். இப்போல்லாம் பேசிட்டோம், என்ன பிரச்சனைன்னு சொல்லி பேசிட்டோம். இதை ஓவர் கம் பண்ணி வரணும். ஃபஸ்ட்டு வந்து அக்செப்டன்ஸ். உங்கள் குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணால் தான் நீங்கள் சொல்கிறது கேட்பாங்க, இல்லைன்னா நீங்கள் சொல்கிறது கேட்கவே மாட்டாங்க. குழந்தைங்க தலை கலர் அடிச்சிருக்கலாம், டேட்டோ போட்டிருக்கலாம், சரிங்களா, கசமுசான ட்ரெஸ் போட்டிருக்கலாம், அப்புறம் ஊர் சுற்றலாம். பட் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அக்செப்ட் பண்ணிங்கன்னா அப்புறம் நீங்கள் சொல்கிறது கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. நரேட்டிவ் உடைக்கிறதுக்கு முக்கியமான விஷயம். ரெண்டாவது வந்து அண்டர்ஸ்டாண்ட் த மைண்ட் செட். அவங்கள புரிஞ்சுக்கோங்க. எதுக்காக நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்தேன், இதெல்லாம் கொஞ்சம் விஷயம்லாம் சொல்லிக் கொடுத்தேன்ல, இதெல்லாம் உலகத்தில் இருக்குது. இதெல்லாம் தான் குழந்தைகளை வந்து ஃபோர்ஸாக ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கு. இதெல்லாம்
ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, அவங்களோட க்ரேசினஸை புரிஞ்சுக்கோங்க. நீங்களும் கொஞ்சம் க்ரேஸியாக இருங்க, சரிங்களா? க்ரேஸியாக இருந்தால் தே வில் லைக் யூ. வெளியே போய் பேச மாட்டாங்க, உங்கள்கிட்டயே பேசுவாங்க எல்லாமே, சரிங்களா? 4வது, கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்கும்போது சண்டை போடுற மாதிரி கேள்வி கேட்கக்கூடாது. அது வந்து ஃப்ரெண்ட்லியாக கேள்வி கேட்கணும். ஃபஸ்ட்டு 2 பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்லி ஆயிடுவாங்க. 3வது கேள்வி கேட்கலாம். ஏன் இப்படி பண்ணுறீங்க, இதனால் என்ன பெனிஃபிட், என்ன சந்தோஷம் எனக்கு தெரிஞ்சுக்கலாம். நீ ஒரு டேட்டூ போட்டுக்கிறியா, நான் ஒரு டேட்டூ போட்டுக்கிறேன், ஆனால் எதுக்காக போடுறோம் அது சொல்லு, கேளுங்க, சரிங்களா? அப்புறம் கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. வெளியே போய் கிரிட்டிசைஸ் ஆகி பயந்து தான் உள்ளே வர்றான். நீங்களும் வந்து நீ வழங்க மாட்ட, அவ்வளோதான், ஃப்யூச்சர் இல்லை. பாரு பக்கத்தில் பாரு, உங்கள் பெரியப்பா பையன் பாரு, அவன் வந்து யூஎஸில் போயிட்டான், சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். இவன் இப்போ தான் +2 படிச்சுட்டு இருப்பான். அவன் வந்து 30 வயசு ஆயிருக்கும். அவன் இப்போவே நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவானே, அவ்வளோதான். அவன் என்ன ஆவான்னு அவனுக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஏன் கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க? அவனுக்கு பேரலல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. ஒரு ஆப்ஷன் கொடுங்க அவனுக்கு. நீங்கள் வந்து அவனை இன்ஜினியர் ஆக்கணும்னு சொல்லிவிட்டு உங்களோட சின்ன வயசுலேருந்தே கனவு, என் குழந்தை இன்ஜினியர் ஆகும்னு சொல்லி நீங்களே கனவு கண்டு வச்சுருப்பீங்க, சரிங்களா? அவன் வந்து நான் ஃபோட்டோகிராஃபர் ஆகணும், வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி போகணும்னு சொல்லிட்டு இருப்பான், சரிங்களா? புரிஞ்சுக்கோங்க, அதுவும் கேரியர் தான். ஒரு சில குழந்தைங்க வந்து நான் ஃபுட்பால் பிளேயர் ஆகணும், அதுவும் கேரியர் தான். சரி, நாளைக்கு ஃபுட்பால் பிளேயர் ஆகலைன்னா ஒரு கோச்சாச்சு ஆகி ஒரு அகாடமி வச்சு சம்பாரிச்சுக்குவோம். நம்ம மைண்ட் செட்டில் நீ இன்ஜினியர் ஆகி வேலைக்கு போனால் தான் நீ வாழ்க்கையில் உருப்படுவேன், டாக்டர் ஆகி ஹாஸ்பிட்டல் வச்சா தான் டாக்டர் உருப்படுவேன், நீ வந்து ஒரு அட்மின் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணால் தான். யார் சொன்னது? யார் சொன்னது? இப்படி சொல்லி சொல்லி தான் விவசாயமாக அழிஞ்சு போச்சு. விவசாயம் பண்ணுறதே ஒரு பெரிய பிஸ்னஸ். என்ன சொல்லுவாங்க, எல்லா விவசாயிகள் படத்துலேயும் சரி நேர்லேயும் சரி, இன்றைக்கி 10 விவசாயம் தான் பேசுனாங்க, நான் கஷ்டப்பட்ட மாதிரி என் குழந்தை கஷ்டப்படக்கூடாது. அட நீங்கள் என்னங்க கஷ்டப்பட்டீங்க, தோட்டம் வச்சுருக்கீங்க, விவசாயம் பண்ணுறீங்க, இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாகவும் அட்வான்ஸ்டாகவும் பண்ணிங்கன்னா அதே ஒரு நல்ல பிஸ்னஸ் இன்கமாக பண்ணலாம். நாளைக்கு உங்கள் குழந்தை வரும்போது ஒரு அக்ரி காலேஜில் படிச்சுட்டு வந்து மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ், மாடர்ன் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி பண்ணான்னா விவசாயம் இஸ் அ குட் பிஸ்னஸ். நீங்கள் என்ன சொல்ல நினச்சிக்குவீங்க? அவன் விவசாயம் பண்ணான்னு நினச்சா கூட நீ வந்து படிச்சுட்டு வந்து 2 ஏக்கர் விற்று இன்ஜினியரிங் காலேஜ் சேர்த்து அடுத்த 2 ஏக்கர் விற்று அவனை வந்து எம்ப்ளாய்மெண்ட் அனுப்பிச்சுட்ருவீங்க. அங்கே போய் அவன் 80,000 ரூபா சம்பாரித்து வாழ்க்கை ஃபுல்லாக சம்பாரித்து சாகும்போது 2 ஏக்கர் வாங்குவான். அப்படி தானே பண்ணுறீங்க. நம்ம தான் தப்பு பண்ணுறோம். ஸோ வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தான். அவங்கள புரிஞ்சுக்கணும், ஆல்டர்னேட்டிவ் கொடுக்கணும். இப்போ அவன் வந்து என்ன சொல்கிறது, விஜய் சேதுபதிக்கு பின்னாடி போகிறான் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், விஜய் சேதுபதிக்கு பதிலாக யூ கேன் ஆல்சோ சி தேர் ஆர் டிஃப்ரெண்ட் லீடர்ஸ். சுந்தர் பிச்சையை ஒரு ஐடியலாக எடுத்துக்கோ. நீ ஐடிக்கே போக வேண்டாம், பட் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தார்னு எடுத்துக்கோ, ஐடியலாக எடுத்துக்கோ. ஹி வில் பிக்கப். ஒரு 10 தடவை இக்னோர் பண்ணலாம், 11வது தடவை ஹி வில் ஸ்டார்ட் டு திங்க். இப்போ இன்றைக்கி நம்ம கேட்டோம் அப்படின்னா, இன்றைக்கி என்னடா ஸ்பெஷல்னு கேட்டோம், தம்பிக்கிட்ட கேட்டோம் அப்படின்னா, ஆனால் ஐபிஎல் மேட்ச் போயிட்டுருக்கு, சென்னைக்கும் மும்பைக்கும் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி தம்பி சொல்லுவார். ஆனால் நீங்கள் இன்றைக்கி வந்து இன்னொரு முக்கியமான நாள் நீங்கள் சொல்லணும், பகத்சிங், ராஜகுரு, சுக்தேவோட நினைவு நாள். ஒரே காரணத்துக்கு 2 டெஃபனேஷன் கொடுக்கலாம். இப்போ நம்ம நரேட்டிவ் செட் பண்ணுறோம், குழந்தைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்குறோம் டிஃப்ரெண்ட் நரேட்டிவ் செட் பண்ணுறது. நீங்கள் கற்றுக் கொடுக்கல அப்படின்ட்டு கடைசியில் குழந்தைங்க கெட்டு போச்சுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. நம்ம தப்பு தான். இன்றைக்கி பெரியவங்க வந்தது தான் நல்லது, குழந்தைங்க வரக்கூடாது, பெரியவங்க தான் வரணும். அதுதான் இன்றைக்கோட மீட்டிங்கே. நீங்கள் போய் சொல்லிக் கொடுக்கணும். இப்போ பகத்சிங், ராஜகுரு, சுக்தேவ். அப்போ பகத்சிங் வந்து ஒரு சோஷியலிஸ்ட், டைஃபியெல்லாம் வந்து பகத்சிங் தான் சொல்கிறாரு. நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். பகத்சிங் பகவத்கீதையும் பாலகங்காதர் திலகரோட ஸ்பீச்சஸ்லாம் படித்து கேட்டு இன்ஸ்பயர் ஆகி தான் ரிவல்யூஷனிஸ்ட் ஆனார். ரெவல்யூஷன் தப்பு இல்லைன்னு சொல்லிக் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. நம்ம இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு மற்றவன் அடித்தா அடி வாங்கிட்டு இருக்கிறது வந்து தப்பு. பகத்சிங் ஹஸ் டிட் a right thing, ராஜகுரு has done a right thing, சுக்தேவ் has done a right thingனு ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுங்க. அவன் ரெவல்யூஷனாக ரோட்டில் போய் சண்டை போட வேண்டாம். நாளைக்கு அவன் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறான், அவன் வந்து ஒரு பெரிய ஆள் ஆகிறான் அப்படின்னா ஒரு மைக்கை பிடிச்சி எதிர்த்து பேசுகிற தைரியமாச்சு வரட்டும் கடைசிக்கு. இன்றைக்கி அதே யாருக்கும் இல்லை. நம்ம கோயிலை இடித்தாங்க, நம்ம ஆண்டால கேவலமாக பேசினாங்க, நம்ம வீட்டில் உட்காந்துட்டு ஃபார்வர்ட் மட்டும்தான் பண்ணுவோம். எத்தனை பேர் வந்து அதுக்கு எகென்ஸ்டாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம், எத்தனை பேர் கேஸ் ஃபைல் பண்ணோம், எத்தனை பேர் வந்து ரோட்டில் இறங்கி போராடணும். யாரும் பண்ணலை. பண்ணவங்களாம் ஜெயிலில் இருந்தாங்க, அவங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணல. நம்ம சொல்லிக் கொடுங்க. ரெவல்யூஷன் இஸ் நாட் பேட் திங். அதனால தான் நம்ம பண்ணுறது அரசியல்னால் ஃபஸ்ட்டு வார்த்தையில் சொன்னேன்.
அரசியல் பண்ணுறோம். அரசியல் பண்ணால் தான் இனி நம்மளால் பிழைக்க முடியும். அரசியல் கெட்டதில்லை. வி ஷுட் லேர்ன் டு டூ பாலிட்டிக்ஸ். சொல்லிக் கொடுங்க, கிவ் ப்ராப்பர் ஆல்டர்னேட்டிவ்ஸ். அப்புறம் இன்னொன்று ப்ரூவ் பண்ணுங்கள், ஹிந்துயிசம் இஸ் நாட் அவுடேட்டட். ஹிந்துயிசம் தான் உலகத்திலேயே மாடர்னான மதம். சூப்பர்ஸ்டிஷனே இல்லை. யார் கேட்டாலும் என்ன சொல்கிறாங்க? பழைய பஞ்சாங்கம், மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கை. எது மூட நம்பிக்கை? டர்பன் கட்டி தாடி வச்சாதான் நீ ஒரு மதத்திலே இருக்க முடியும். நம்ம தாடியும் வச்சுக்கலாம், மீசையும் வச்சுக்கலாம், எதுவுமே இல்லாமையும் இருக்கலாம். மாடர்ன் தானே. இன்றைக்கி மாடர்ன் அப்படி தானே, எப்படி வேணால் இருக்கிறது தானே மாடர்ன். சரிங்களா? அடுத்தது சொல்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறது, இந்த உணவெல்லாம் சாப்பிடக்கூடாது, பண்ணைக்கறி இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அது ஹராம். நீங்கள் மியூசிக் கேட்கக்கூடாது, டான்ஸ் ஆடக்கூடாது, சினிமா பார்க்கக்கூடாது. ஹிந்து மதம் அப்படி தான் சொல்லுதா? மாடர்ன் மதங்க. யூ கேன் டூ எனி திங் எல்ஸ். ரிக் வேதத்தில் ப்ராப்பராக சொல்கிறாங்க, ஏத்திஸ்ட் இஸ் அ பார்ட் ஆஃப் ஹிந்துயிசம். ஏத்திசம், கடவுள் மறுப்பாளர்கள், கடவுள் மறுப்பும் இந்து மதத்தில் ஒரு அங்கம்னு சொல்கிறாங்க. அவ்வளோ அட்வான்ஸ்டான மதங்க. ரிக்வேதம் 4000-5000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது. தே ஹேவ் நோ டைம் லிமிட் ஃபார் ரிக்வேதா. அதில் சொல்லியிருக்காங்க. அப்போ 5000 வருஷத்துக்கு முன்னாடியே கடவுள் எதிர்ப்பாளர்கள் இந்து மதத்தில் இருந்தாங்க. ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? கடவுள் எதிர்ப்பாளர் இன்றைக்கி சாமியாக கும்பிட்டுருக்காங்க. புத்தர் ஹிந்து பிறப்பால், ஆனால் கடவுள் இல்லைன்னு சொல்லினவர் இன்றைக்கி கடவுள் ஆயிட்டார். புரியுதுங்களா? ஸோ அதான் சொல்கிறேன், ஹிந்து மதத்தில் மட்டும்தான் இது இருக்குது. இந்து மதத்தில் தான் நீங்கள் குருவாக முடியும். இந்து மதத்தில் தான் நீங்கள் என்ன சொல்கிறது, கடவுள் எதிர்ப்பாளராக இருக்க முடியும். இந்து மதத்தில் தான் நீ கோயிலுக்கு போகலாம், போகாமல் இருக்கலாம், விரதம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், பொட்டு வைக்கலாம், பொட்டு வைக்காமல் இருக்கலாம், முடி வச்சுக்கலாம், வச்சுக்காமல் இருக்கலாம், எந்த ட்ரெஸ் வேணால் போடலாம். இங்கே லோக்கலில் கோயிலில் சட்டை போட்டு போவோம், கேரளாவில் சட்டை போடாமல் போவோம். இதே காஷ்மீரில் வைஷ்ணவ தேவிக்கு செருப்பு போட்டு உள்ளே போவோம். எது வேணால் பண்ணிட்டு போகலாம். ஹிந்து மதம் இஸ் லைக் தட். அதாவது எந்த உணவு வேணால் சாப்பிட்லாம், என்ன வேணால் பேசலாம், என்ன வேணால் பண்ணலாம். விளையாட்டு ஹிந்து மதத்துலேயே இருக்குது. வெளியே போய் இது பண்ணணும். மெடிசன் ஹிந்து மதத்துலேயே இருக்குது. ஸோ மோஸ்ட் மாடர்னைஸ்ட், மோஸ்ட் எக்ஸ்பேண்டபிள் ரிலீஜன் இன் த வேர்ல்டு இஸ் ஹிந்து மதம். அதனால தான் சனாதன தர்மம் வாழ்வியல் முறைன்னு சொல்கிறாங்க. மதம்னு சொல்கிறதில்ல, வாழ்வியல் முறைங்கன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் புதுசாக ஒன்று பண்ணிங்கன்னா அதே ஆட் பண்ணிக்கலாம் இந்து மதத்தில். இப்போ இவர் சொல்லிட்டு இருந்தார், கிறிஸ்டியானிட்டி இப்போ திருவள்ளுவருக்கு அங்கி மாற்றிட்டாங்க, நாளைக்கு சிலுவை தொங்க விட்டுலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க திருவள்ளுவருக்கு தான் சிலுவை தொங்க விட்றாங்க. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இயேசுநாதரே 8 வருஷம் எங்கே இருந்தாருன்னு தெரியல, இமயமலையில் இருந்தாருன்னு சொல்கிறாங்க. நாளைக்கு எப்படி சாய்பாபாவுக்கு ஒரு கோயில் வச்சுருக்கோமோ, நம்ம கோயிலுக்குள்ளேயே இயேசுக்கும் ஒரு இடம் கொடுத்து அவரே கன்வெர்ட் பண்ணிடலாம். அதுக்கு அலோடு இருக்குது. இந்து மதத்தில் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். You can do whatever you want. Most advanced religion in the world ever existed in this world is Hinduism. ரொம்ப பேத்துக்கு தெரியறதே இல்லை. நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணுறோம். இப்போ தாய்மார்கள் ஸ்டிக்கர் போட்டு வச்சனால நம்ம மதத்தை விட்டு ஒதுக்கி வச்சிட்டோமா? அப்படிலாம் இல்லை. ஆனால் மற்ற மதத்தில் நீங்கள் தப்பு பண்ணால் ஒதுக்கி வச்சுருவாங்க. அப்போ அது பிற்போக்கு மதமா இல்லை இது பிற்போக்கு மதமா? We will recognize anything else. So most modern religion in the world, Hindu மதம். இது நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், குடும்பம் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கணும். கண்டிப்பாக தம்பி பண்ண மாதிரி அம்மா அப்பா காலில் விழுந்து கும்பிடணும். அதே மாதிரி பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். கண்டிப்பாக நிறைய குழந்தைகள் பெற்றுக்கணும். அதே மாதிரி குழந்தைகளை எந்த விதத்தில் வளர்க்கணும், இது எல்லாமே சொல்லிக் கொடுக்கணும். எதுவும் அருவருப்பு படக்கூடாது, முதல்ல இருந்தே சொல்லிக் கொடுக்கணும். எதுவுமே தப்பு இல்லை. நம்ம தப்புன்னு நினச்சனால தான் அந்த விஷயம்லாம் வெளியே இருக்க ஆளுங்க சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்மளே சொல்லிக் கொடுக்கலாம். நம்ம மதத்திலே இருக்குது. நம்ம கோயில் சிலைகள்லேயே நீங்கள் பார்க்கலாம், எல்லா விஷயங்களுமே கோயில் சிலைகளை செதுக்கி வச்சுருப்பாங்க. அதனால் எதுவுமே தப்பு இல்லை. யூ ஷுட் டீச் யுவர் கிட் எவ்ரிதிங் எல்ஸ். அப்புறம் ஒரு குழுக்களாக க்ரியேட் பண்ணி, இப்போ இவர் குழு க்ரியேட் பண்ணியிருக்காரு. இப்போ நீங்கள் எல்லாருமே க்ரியேட் பண்ணலாம். இப்போ தான் வாட்ஸ்அப் வந்துருச்சுல்ல, சின்ன குழு க்ரியேட் பண்ணுங்கள்.
ஒரு 50 பேர் 100 பேர் 50 பேர் 100 பேர்னு கிளியர் பண்ணுங்கள். புக்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள். நிறைய புக்ஸ் இருக்குது. புக்ஸ் இல்லை அப்படின்னா நான் சொல்லிக் கொடுக்குறேன், ஈஸியாக படிக்கலாம். இப்போ உங்களுக்கு மதம்னா என்ன தெரியும், மதம் சார்ந்த விஷயம்னு என்ன தெரியும், ப்ளஸ் வந்து நீங்கள் இவங்களோட பேசுகிறனால ஓரளவுக்கு இந்து மதம் நம்மளோட நாடு இதை பற்றி ஒரு நாலேஜ் இருக்குது. நம்மக்கிட்ட புக்ஸ் கம்மியாக இருக்குது, ஏன்னா யாரும் எழுதுறதில்லை. இப்போ தான் எழுத ஆரம்பிச்சிருக்கோம். இந்த மாதிரி விமர்சக், ஆக்சுவலாக அவர் வேறு பேசுனா விமர்சக் பிரமுக் ஆக்சுவலாக, சரிங்களா? ஸோ இப்போ தான் நாங்கள் வந்து இந்த காலேஜ் இருந்தே ரிசர்ச்லாம் பண்ணி நிறைய புக்ஸ் எல்லாம் இது ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அப்படிங்கும்போது ஒரு நாலேஜ் பேஸ் க்ரியேட் பண்ணுங்கள் குழந்தைகளுக்குள்ளே. ஒரு 50 பேர் 100 பேர் 50 குழந்தைங்க 100 குழந்தைகள் சேர்ந்து ஒரு ஹெல்த்தியான டாபிக் டிஸ்கஸ் பண்ண வைங்க. அவங்க வந்து ஆக்வர்டான டாபிக் இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ண வைங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் கரெக்ட் பண்ணுங்கள். அதை ஒரு குழந்தை நல்லா எழுதும் அப்படின்னா அதை ஒரு புக் ரிலீஸ் பண்ண வைங்க. எங்கே ரெஃபர் பண்ணணும்னு சொல்லுங்கள். ஃபிசிக்கல் புக்ஸ் மட்டும் இல்லை, நிறைய ஆன்லைன் புக்ஸ் இருக்குது, ஆன்லைன் ஆடியோ புக்ஸ் இருக்குது, கேட்க வைங்க. ஸோ எது தரப்புலேருந்து வந்த புக்ஸ் இருந்தாலும் படிக்க வைங்க. அதை படிச்சுட்டு அதில் என்ன வந்து தப்புங்கிறது நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ அவங்க எழுதின ஹிஸ்ட்ரி எடுத்து அவங்க எழுதின விஷயங்கள் எடுத்து அதுலேருந்து தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ஸ்பீச். இப்போ இந்த விஷயங்கள்லாம் அவங்க தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு எகென்ஸ்டாக நான் ஸ்பீச் எழுதியிருக்கேன். யூ கேன் டூ தட். ஸோ எப்போ நம்ம நாலேஜ் சென்டர் ஆகி எக்ஸிக்யூட் பண்ணோம், எக்ஸிக்யூட்டே பண்ணுறதில்ல, கேட்குறோம், வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணுறோம், தூங்கிடுறோம், அவ்வளோதான். எப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறோமோ அப்போ வந்து மாறும். ஸோ இப்போ இந்த நரேட்டிவ்லாம் செட் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து எப்படி வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து நரேட்டிவ் செட்டிங்கை பிரேக் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டோம். சரி, இப்போ இந்த நரேட்டிவ் செட்டிங் வந்து யார் பண்ணணும்? நம்ம சைட்லேருந்து யார் பண்ணணும்? சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே பண்ணணும், ஏன்னா அவங்க தான் பவரில் இருக்காங்க, பணம் வச்சுருக்காங்க. ஸோ தே ஷுட் ஒன்லி டூ நரேட்டிவ் செட்டிங். அப்படி தானேங்க? ஏன்னா நான் பேசினா எல்லாம் அதை சொல்லுவாங்க, நம்ம 10 வருஷம் 11 வருஷம் ஆட்சியில் இருக்கோம், இன்னும் என்ன மாறி இருக்குங்க, ஒன்றும் மாறவே இல்லை, அப்படி தான் சொல்கிறோம். இப்போ யார் நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க? நம்ம தான் செட் பண்ணணும். நம்மக்கிட்ட தான் அந்த பொறுப்பு இருக்குது. we have to do our work. நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கலாம், வேலைக்கு போகலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், டெய்லி 1 hour புக்ஸ் படிங்க, பேப்பர் பாருங்கள், இல்லை இது மாதிரி ஆன்லைனில் வந்து இதெல்லாம் எடுங்க. ஸோ இதெல்லாம் எடுத்து நீங்கள் நரேட்டிவ் செட் பண்ணுங்கள். நானும் அப்படி தான் இருந்தேன், ரொம்ப பிஸியாக இருந்தேன். ஏன்னா அப்பா வந்து ஃபார்மர், ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம். அப்படிங்கும்போது ஃபேமிலியில் வந்து நம்மளால எல்லாம் நடக்கணும் போது ரொம்ப பிஸியாக இருந்தேன். அப்போது ஒவ்வொரு பீரியட் ஆஃப் ஸ்டேஜ் நிறைய தப்பு சொல்லிட்டு இவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க, அவங்க வந்து தப்பு பண்ணுறாங்கன்னு. அப்போ யார் கரெக்ட் பண்ணுறதுன்னு டிஸ்கஸ் பண்ணும்போது கடைசியாக நான் தான் கரெக்ட் பண்ணணும்னு நானே முடிவு பண்ணிட்டேன். வேறு ஆப்ஷன்ஸே இல்லை. ஸோ அதனால் இப்போ நான் ஒரு விஷயம் சின்ன விஷயம் பண்ணேன். இப்போ உங்கள் 100 பேர் இருக்கீங்கன்னா உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். இன்னும் வந்து அடுத்த வியாழக்கிழமை ஒரு 1000 பேருக்கு மத்தியில் போய் பேச போகிறேன். இதில் வந்து நான் இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணுறதெல்லாம் கொண்டு போய் பேசிகிட்டே இருக்கும்போது நீங்களும் மாறுவீங்க. அப்போது இப்போ நீங்கள் எல்லாமே சேர்ந்து செட் பண்ண ஆரம்பிச்சிங்க வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி ஒரு 5 வருஷம் ஆகுது. நீங்கள் 50 பேர் 100 பேர்னு ஒவ்வொருத்தராக க்ரியேட் பண்ணுறீங்க. 1,00,000 பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை எதிர்த்தா அதுதான் ரெவல்யூஷன். ஆண்டாளை பற்றி கேவலமாக பேசினா 1,00,000 பேர் கோயம்புத்தூர் வஉசி கிரவுண்டில் கூடினாங்க அப்படின்னா அது வந்து புரட்சி. அதுதான் புரட்சி. நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் 10 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணிங்களா, அது புரட்சி இல்லை. இதுதான் புரட்சி. இதற்கு ஆள் சேர்த்தணும். ஆள் சேர்த்துறதுக்கு நரேட்டிவ் செட் பண்ணணும். நரேட்டிவ் செட் பண்ணி டெய்லி 1 மணி நேரம் ஒர்க் பண்ணணும். அது மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை ஒர்க் பண்ணுறேன்னா வாரத்துக்கு ஒரு தடவை ஒர்க் பண்ணுங்கள், 15 நாளைக்கு ஒரு தடவை ஒர்க் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஒரு டெய்லியும் கூட ஒர்க் பண்ணுங்கள். பட் அடுத்த 5 வருஷத்தில் அடுத்த எலெக்ஷன் எப்போ வருது? 2029 வருதுங்களா? அப்போ கோயம்புத்தூர்லேருந்து ஒரு விஷயம் இந்த குழுவிலேருந்து வந்துச்சு அப்படின்னா 3 லட்சம் ஓட்டாக விழுகிறோம். அப்படி மாறுச்சு அப்படின்னா அதுதான் சக்ஸஸ். இவங்களோட மாற்றம் உங்ககிட்ட இருந்து ஆரம்பித்தா அவங்கெல்லாம் மாறுவாங்க. அவங்கெல்லாம் மாறுனா உங்களை சுற்றி இருக்கிற எல்லா விஷயம் மாறும். இதுதான் இந்த டாப்பிக்கோட இது. வாய்ப்புக்கு நன்றி.